Hello friends, welcome to Java Tamil. இந்த வீடியோல Hello World program எப்படி வந்து NetBeans ஐடில போடுறது அத பத்தி நாம பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுதான் வந்து NetBeans உடைய ஹோம் பேஜ். சோ இதுல பாத்தீங்க அப்படினா ஃபைல்ல நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணனும். இதுல பாத்தீங்கன்னா 3 கம்பைலேஷன் இருக்கு. Maven, Gradle, ANT. இதுல ANT செலக்ட் பண்ணிட்டு Java அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இங்க வந்து ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். சோ ஹலோ வேர்ல்ட்னால ஹலோ அப்படி நம்ம கொடுத்தலாம். இது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் லொகேஷன். மெயின் கிளாஸ் வந்து ப்ராஜெக்ட் நேம்ல கிரியேட் பண்ணதான்னு கேக்குது. இது வந்து டிஃபால்ட்டா எஸ் இருக்கும். இது வந்து நீங்க எஸ் கொடுக்கலாம் இல்லனா வந்து அன்செக் பண்ணிட்டு லேட்டரா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ வந்து அன்செக் பண்ணிட்டு finish கொடுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுல ரெண்டு லைப்ரரி இருக்கும். ஒன்னு வந்து லைப்ரரி, இது நம்ம யூஸ் பண்ற JDK வெர்ஷன், Java Development Kit. இது வந்து நம்மளுடைய சோர்ஸ் பேக்கேஜ். சோ இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, இதுல பாத்தீங்கன்னா Java மெயின் கிளாஸ்னு ஒன்னு இருக்கும். சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயின் கிளாஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க கிரியேட் பண்ணும்போது வெறும் கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். .java கொடுக்க தேவையில்ல. எக்ஸ்டென்ஷன் வந்து அதுவே ஆட் பண்ணிக்கும். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா JTest.java வந்துருச்சு. சோ இங்க டிஃபால்ட்டா வந்து ஒரு கோட் வந்து வருது. இது வந்து ஐடி யூஸ் பண்றதுனால ஒரு அட்வான்டேஜ். இதுவே நீங்க நோட்பேட்லாம் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் எதுவும் வராது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக அளவில் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் system.out.println இதை வந்து சேர்ந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் ஜாவாவில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செமிகோலன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்லி கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ இதில் சிஸ்டம்ங்கிறது ப்ரீடிஃபைன் கிளாஸு, அவுட்டுங்கிறது ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட், printlnங்கிறது வந்து மெத்தடு. ஸோ பிரிண்ட் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து ஜாவாவில் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இது எல்லாமே வந்து மெயின் மெத்தட்குள்ளே இருக்குது. ஸோ மெயின் மெத்தட்லேருந்து வேறு மெத்தடில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும். மெயின் மெத்தட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவோட மெசேஜ். இப்போ வந்து நீங்கள் இதை கம்பைல் பண்ண அப்படின்னா உங்கள் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜாவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2-வே லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ண முடியும், டேரெக்டாக ரன் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுங்கள். இப்போ வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கம்பைலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ கம்பைல ஏதாவது எரர் அப்படின்னா இங்கே காமிக்க எதுவுமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஜாவா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.